கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரியின் ஜூப்ளி விக்டோரியா விடுதி கட்டடத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் தற்காலிகமாக செயல்படும் என அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்துள்ளார். கலைஞர் பல்கலைக்கழகத்திற்கான இடத்தை தேர்வு செய்வது தொடர்பாக அரசு அதிகாரிகளுடன் ஆய்வு நடத்திய அவர் கள்ளப்புலியூர், மருதாநல்லூர் ஆகிய கிராமங்களில் உள்ள இடங்கள் பரிசீலனையில் உள்ளதாக கூறினார். அதில் தேர்வு செய்யப்படும் இடத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் கட்டப்படும் என்று கூறிய அமைச்சர், ஜூன் மாதம் கும்பகோணத்திற்கு வருகை தரும் முதலமைச்சர் பல்கலைக்கழகத்திற்கு அடிக்கல் நாட்டுவார் என தெரிவித்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள் ஒன்றுபட்ட டெல்டா மாவட்டத்திற்கு தருகிற பரிசாக மாணவர்கள் கல்விக்காக, மாணவர்கள் நலன் காக்க ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என முடிவெடுத்து பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலிருந்து தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அரியலூர் என்று 4 மாவட்டங்களை உள்ளடங்கிய 18 கல்லூரிகளுக்கான ஒரு தனி பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என்றும், அமைக்கப்படுகிற பல்கலைக்கழகம் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பெயரில் கும்பகோணத்தில் தலைமையிடமாக கொண்டு அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அறிவித்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டே 2025-26 ஆகிய ஆண்டிலேயே பல்கலைக்கழகம் துவக்கப்பட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் எடுத்த சட்ட முன்வடிவுக்கு ஏற்ப மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய, மாண்புமிகு துணை முதலமைச்சருடைய ஆலோசனையின் பேரில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் SK அவர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை அண்ணன் அன்பழகன் அவர்கள், மேனாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் சே. ராமலிங்கம் அவர்கள், உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் முன்னிலையில் இன்றைக்கு இடத்தை ஆய்வு செய்கிறோம். முதலில் கும்பகோணம் டு சாக்கோட்டை செல்லுகிற வழியில் ஒரு கலையரங்கத்தை பார்த்தோம். அடுத்து கும்பகோணம் அரசாடவர் கல்லூரியில் உள்ள பழமை வாய்ந்த, புகழ்மிக்க, பாதுகாப்பான கட்டிடமாக இருக்கிற பழைய மாணவர் விடுதி, அதையும் பார்த்திருக்கிறோம். இந்த 2 இடங்களை பார்க்கிற பொழுது தற்காலிக பல்கலைக்கழகம் துவக்குவதற்கு இந்த இடமே சரியென மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நாங்கள் அறிவுறுத்தி இருக்கிறோம். எனவே இந்த இடத்தில் அந்த பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான கருத்துருவை ஆட்சித்தலைவர் அரசாங்கத்திற்கு எழுதி அனுப்பி முதல்வரிடம் ஒப்புதலோடு அவர்கள் விரும்புகிற தேதியில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் என்ற இதே இடத்தில் துவங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அரசு அறிவிக்க வேண்டும், முதல்வர் ஒப்புதல் தர வேண்டும். இந்த நிலையில் நிரந்தர பல்கலைக்கழகம் எங்கே அமைப்பது என்று 5-6 இடங்களில் நாங்கள் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் கும்பகோணம் டு அணக்கரை செல்லுகிற சாலை, பிரதான சாலை, கள்ளப்புலியூர் அருகே 60 ஏக்கர் இடத்திலும் 50 ஏக்கர் இடத்திலும் இடம் தேர்வு செய்யலாம் என்று இருக்கிறோம். அதேபோல் கும்பகோணம் டு வலங்கிமான் போகிற சாலையிலே ஒரு 40 ஏக்கர் இடம் இருக்கிறது. அவைகளையும் நாங்கள் இன்றைக்கு ஆய்வு செய்ய இருக்கிறோம். இன்னும் சில பல இடங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் எங்களுக்கு வரைவுகளை வழங்கி இருக்கிறார்கள். அந்தந்த இடங்களுடைய நில அமைப்பு எப்படி, மக்கள் வாழ்விடம் எப்படி, ஏற்புடையதாக இருக்குமா என்ற நிலையில் நிரந்தரமாக பல்கலைக்கழகம் கட்டுவதற்கும் அதற்கான இடத்தை இன்றைக்கு நாங்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம். எதிர்வரும் ஜூன் மாதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தஞ்சைக்கு வருவதாக அறிவித்திருக்கிறார்கள். வாய்ப்பு இருந்தால், முதல்வர் விரும்பினால் அதே தேதியில் நிரந்தர பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழாவும் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு முன்னதாக அறிவித்த திருவிடைமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கான கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அந்த இடத்தையும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் MP தலைமையில் நாங்கள் திருவிடைமுத்தூர், ஆடுதுறை, திருவோணம் போன்ற பகுதிகளில் பார்வையிட இருக்கிறோம். அந்த பகுதிகளில் தற்காலிக கல்லூரி துவக்கப்படுவதற்கான வாய்ப்பும் சூழலில் உள்ள இடத்தையும் பார்க்கிறோம். நிரந்தர கட்டிடம் திருவிடைமுத்தூர் அரசு கலை அறிவியல் கல்லூரி கட்டுவதற்கான இடத்தையும் இன்றைக்கு ஆய்வு செய்வதற்கு ஆட்சித்தலைவர் தலைமையில் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், MP, MLA என்ற நிலையில் நாங்கள் செல்ல இருக்கிறோம். எனவே இன்றைய ஆய்வு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் கல்லூரி தற்காலிக கல்லூரி திறப்பதற்கும், தற்காலிக பல்கலைக்கழகம் திறப்பதற்கும், நிரந்தர கல்லூரி திறப்பதற்கும், நிரந்தர பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான ஆய்வினை மேற்கொண்டிருக்கிறோம் என்பதை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு முதலமைச்சர் அறிவித்திருக்கிற இந்த அறிவிப்பு ஒட்டுமொத்த டெல்டா மாவட்ட மக்கள், கிட்டத்தட்ட திருவாரூர், நாகப்பட்டினம், கும்பகோணத்திலிருந்து பல்கலைக்கழகம் செல்ல வேண்டுமானால் திருச்சிக்கு செல்ல வேண்டும் என்ற நிலையை மாற்றி கும்பகோணத்திலேயே அந்த பணிகளை முடித்துக் கொள்ளலாம் என்ற நிலையை உருவாக்கி தந்த ஏழைகளின் முதல்வர், தமிழகத்தின் தன்னகரலா தலைவர் முதலமைச்சர் அவர்களுக்கும், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், டெல்டா மாவட்ட, தஞ்சை மாவட்ட பொதுமக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொண்டு பணிகளை தொடர்கிறோம், ஆய்வுக்கு செல்லுகிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.